ஹாய் சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. பசங்களை கூட்டிகிட்டு வர தான் போகிறேன். டைம் ஆகிடுச்சுங்க. பசங்க வேறு வந்துடுவாங்க. கரெக்டாக 4 மணிக்கெலாம் வண்டி வந்துடும். இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகிடும். வீடியோலேயே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்னம்மா ஃபேஸ் டல்லாக இருக்குது, உடம்பு சரியில்லை அப்படின்னு. ஆமாங்க, உடம்பு தான் சரியில்லை. ஒன்றும் இல்லை, ஃபீவர் தான். ஃபீவரு, கோல்டு, வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. இருந்தாலும் ஃபீவர் வந்தாலே ஃபேஸ் டல்லாகிடும் இல்லையா? வீட்டில் தான் தூங்கிட்டுருக்கா. வெளியில் தாப்பால் போட்டுட்டு தான் வந்திருக்கேன். சரி, ஒரு 5 நிமிஷம் தானே, கூட்டிகிட்டு ஓடிடலாம் அப்படின்னு பக்கத்து வீட்டு பாப்பா கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். பஸ் ஸ்டாப்பிங்காண்ட வந்துட்டேங்க. பாப்பா வர வீட்டில் விட்டு வந்தோன்னா அது கொஞ்சம் பயமாகவே இருக்குது. இந்த காலத்தில் யாருங்க நம்ப முடியுது? நம்ம பிள்ளைங்கள நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். பக்கத்து வீட்டில் சொல்லி தான் விட்டு வந்திருக்கேன். இங்கே பசங்க வேறு வருவானுங்களா, வர வழி ஃபுல்லாக நாய்ங்களுக்காக அதையும் யோசிக்கிறதா இருக்குது. சரி, வந்துடுவாங்க அப்படின்னும் பிள்ளைங்களையும் விட முடியல. அதான் பக்கத்து வீட்டு பாப்பா கிட்ட சொல்லி விட்டுட்டு வந்துடுறோமா, ஒரு 5 நிமிஷம் பார்த்துக்க அப்படின்னு. உள்ளே தான் தூங்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் இந்த காலத்தில் யாரையும் நம்பக்கூடாதுங்க. நம்ம பிள்ளைங்களும் நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். ஏதாவது நடந்ததுக்கப்புறம் நம்ம அழுது ஒன்றும் யூஸ் இல்லை. எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம குழந்தைங்க நல்லபடியாக பார்த்துக்கிறது நல்லது. வா 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 பாருங்க, ஸ்கூலு வேன் இறக்குற இடம், ஸ்கூலு பக்கத்துலேயே ஸ்கூலு. ஐஸ்கிரீம் வண்டி வந்து கரெக்டாக கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. எல்லா பிள்ளைங்களும் வந்த உடனே அந்த ஐஸ்கிரீம் வண்டியால் தான் போய் நிற்கிறாங்க. என் பிள்ளைங்களும் மட்டும் என்ன, அங்கே பாருங்கள், வரும்போதே ஐஸ்கிரீம் தான். வீட்டில் ஜூஸு, ப்ரெட் ஆம்லெட் எல்லாமே செஞ்சு வச்சுருக்கேன். இருந்தாலும் ஐஸ்கிரீம் வண்டியை பார்த்தோன்னே ஒரே பெரிய ஒன்றுமே கேட்கல, சின்ன வாழை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டாங்க. கொடுத்து போகிறேன். எங்கேயோ சாப்பிட்ருங்க, பாப்பா இருக்கு வீட்டில். அவ்வளோ எழுந்துட்டு கொண்டாரோம். நான் 2 தான் வாங்கினேன். அதுக்கு பாப்பாவுக்கும் சளி பிடிச்சிட்ருக்கா. அப்புறம் அவளுக்கும் வாங்கிட்டு போயிட்டா சளி ரொம்ப அதிகமாகிடும். அப்புறம் அதுக்கு பாப்பா தான் கஷ்டப்படணும். அதுதான் சீக்கிரம் சாப்பிட்ருங்கப்பா. பாருங்கள், காலையில் போகும்போது எப்படி போனார், ரிட்டன் வரும்போது இவரை பாருங்கள், சட்டையெல்லாம் வெளியே எடுத்து விட்டு தலையெல்லாம் கழிச்சு விட்டுன்னா அதெல்லாம் ஸ்டைலாம். அது ஸ்கூல்லேருந்து வரும்போது இப்படி தான் வராங்க 2 பேரும். பெரியவர் சின்னவர் பரவாயில்ல, கொஞ்சம் நீட்டாக வந்துருக்காரு. பெரியவர் தான் ரொம்ப மோசம். ஸ்கூலில் உங்கள் மிஸ்லாம் ஒன்றும் கேட்கலையாப்பா? வேனில் வரும்போது, பஸ்ஸில் வரும்போது எடுத்து விட்டுக்குவாங்களா? அங்கெல்லாம் பொண்ணாட்டி வெளுத்துருவாங்க. இங்கே வீட்டில் யாரும் கேட்க மாட்டாங்க. போன ட்ரெஸ் அவுத்து போட்டுருவாங்க இல்லையா? அதனால தான் மேலே எடுத்துன்னு போயிட்டீங்கன்னா பாப்பா அழுவோம். இங்கேயே சாப்பிட்டு தூக்கி போடு. அகிலா, நீலாம் சீக்கிரம் சாப்பிட்டு முடிக்க மாட்டேன். எப்படியும் பாரு, ரொம்ப நேரம் ஆக போகுது. சாப்பிடு. ஐஸ்கிரீமை வாங்கி கொடுத்துட்டு சாப்பிடுன்னு டார்ச்சர் பண்ணுறியம்மான்னு யோசிக்கிறானுங்க 2 பேரும். திரும்பி மூஞ்சை பார்த்துன்னு போகிறானுங்க. போயிட்டு இவங்களை கூப்பிட்டுங்க வரத்துக்கு கரெக்டாக 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகிடுதுங்க. ரொம்ப தூரமாக போக வேண்டியிருக்கா. பேக் வேறு ரொம்ப வெயிட். பிள்ளைங்க பாவம் கஷ்டமாக இருக்கும். போய் கூட்டிகிட்டு வந்தாச்சு. எப்படியே வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். பாப்பா என்ன பண்ணுறது தெரியல, வாங்க பார்க்கலாம். பாப்பா இன்னும் தூங்கிட்டு தாங்க இருக்குது. நான் போயிட்டு பசங்களை கூட்டிகிட்டு வர வரைக்கும் பாப்பா இன்னும் தூங்கிட்டு தான் இருக்குது. பரவாயில்ல. குழந்தைங்களெல்லாம் பத்திரமா பார்த்துக்குங்க. குழந்தைங்களை வந்து யாரையும் நம்பி விடாதீங்க. பக்கத்து வீடு தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் எல்லாரும் தப்புன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்ம நடந்ததுக்கப்புறம் யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது இல்லையா? நம்ம பிள்ளைங்கள நம்ம தான் நல்லபடியாக பார்த்துக்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.